வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் குட் நியூஸ். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டும் நற்செய்தியின் சத்தம் மூலமாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 120. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்களண்டிலே குடியிருந்ததும் போதும். சமாதானத்தை பகைக்கிறவரிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு எத்தனப்படுகிறார்கள் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். இதற்கு என்ன என்று நாம் பார்க்கும்போது, இந்த சங்கீதம் ஒரு புலம்பல், ஒரு அழுகை, ஒரு வேதனை, துக்கம் என்று எபிரேய மூல பாஷையிலே பாசுரங்கள், பாமாலை, தேவனை நோக்கி தன்னை அர்ப்பணம் செய்கிறதும் அழுகிறதும் அவர் பாதத்தில் விழுகிறது தான் இந்த சங்கீதத்தின் மூல பொருள். ஆகையினாலே கர்த்தரை நோக்கி, அவரை என் தேவனே, என் இரட்சகரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே என்று ஒரு உணர்வுபூர்வமுள்ள ஒரு பக்தன் தேவனிடத்தில் அவன் எப்படி அழ வேண்டும், எப்படி கூப்பிட வேண்டும் என்கிற ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் தாவீது ராஜா இந்த பாடலை பாடியிருக்கின்றார். ஒரு மனிதனுக்கு ஒரு அழுகை, ஒரு வேதனை, கஷ்டம், துக்கம் எப்போ வரும்னு சொன்னால், அவன் உதாசீனப்படும் பொழுது, எல்லோராலும் ஒதுக்கப்படும் பொழுது, யாராலும் உதவி கிடைக்காத போது, ஒருவரிடத்திலும் அன்பு கிடைக்காத போது, வாழ்க்கையே போதும், எனக்கு இதற்கு பிறகு வாழ்க்கையே வேண்டாம் என்கிற ஒரு மன உளைச்சல், எல்லாம் அந்த உலகத்தையே வெறுத்து நிற்கிற நிலைக்குத்தான் இந்த அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் ஒரு மனிதனுக்கு வருகிறது. இங்கே 5வது வசனம் எதை குறிக்கிறது என்றால், ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்தது போதும் என்கிறது தன்னுடைய பழைய பாவ வாழ்க்கை, பழைய நீதி இல்லாத வாழ்க்கை, நேர்மையான இல்லாத வாழ்க்கை. இன்னும் அழகாக சொல்ல வேண்டும் என்றால், என்னை உண்டாக்கினவரை நான் அறியாமல் வாழ்ந்துவிட்டேன், அவரை நான் தேடவில்லை, அவரிடமிருந்து நான் அன்பை பெற்றுக்கொள்ளவில்லை, அவரிடமிருந்து நான் கிருபையை பெற்றுக்கொள்ளவில்லை. இதோ என் வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் இருந்தேன் என்கிறதை இந்த 5ஆம் வசனம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக 6வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், சமாதானத்தை பகைக்கிறவரிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். இதோ நான் இருந்த இடம் சரியில்லை, தேவனை பற்றி கொள்ளவில்லை, அப்படிப்பட்ட இடத்தில் நான் இருக்கும் பொழுது என்னை சுற்றிலும் சமாதானத்தை விரும்புகிறவர்களாக கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்தில் நான் இருக்கும் பொழுது என் ஆத்மாவுக்கு சமாதானம் எப்படி கிடைக்கும், எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதுதான் இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார். 3வதாக, நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு எத்தனப்படுகிறார்கள். எனது அன்பிற்குரியவர்களே, சமாதானம் எல்லோருக்கும் தேவை, எல்லாராலும் தேடப்படுகிற ஒரு பொருள்தான், ஒரு நித்தியமான ஒரு நிலைதான் சமாதானம். ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கிறதா? கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் தன்னுடைய இளமை காலத்தில் சமாதானத்தையோ, நீதியையோ, தேவனையோ, அவர் அன்பையோ, அவர் கிருபையோ நாம் தேடுவதில்லை. இதோ வாழ்நாட்கள் முடியும் பொழுது தேடுகிற போது சமாதானம் எப்படி கிடைக்கும்?
இதோ முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுகிறதைப் போல வயதும் வலிமையும் ஆரோக்கியமும் எல்லாம் இருக்கும் நேரத்திலே தேவனை தேடுகிறதும் நீதியை தேடுகிறதும் இறையியலை தேடுகிறதும் ஆன்மாவிற்கு உரிய அந்த தேவன் யாரென்று அறிகிறது தானே. அந்த நேரத்தில் தேடாத கர்த்தருடைய வார்த்தையும் அவரையும் அவருடைய அன்பையும் அவருடைய நீதியையும் அவருடைய தயவையும் அறியாத அந்த நிலையை நாம் விட்டுவிட்டு வயது சென்று முதிர் வயதில் ஆன பிறகு நீதியை தேடுகிறதும் தேவனை தேடுகிறதும் முடவன் கொம்புதேனுக்கு ஆசைப்படுகிறதைப் போலத்தானே. மேன்மையான வாழ்க்கைக்கு மேன்மை அல்லாததை பெரிதென நினைக்கின்றோம். அப்படி என்றால் என்ன? மேன்மையான வாழ்க்கை பிறர் முன்பதாக வசதியாகவும் பலம் படைத்தவனாகவும் அதிகார பலமும் ஆட்களின் பலமும் இதைத்தான் மேன்மையான வாழ்வாக நினைக்கிறார்கள். மேன்மை அல்லாததை பெருமையென நினைக்கிறார்கள். நீதி, நேர்மை, நல்ல வழி, தீயது என பகுத்தறிவு பயன்படுத்துவதில்லை. ஆகவே எல்லாம் வேண்டும், சொகுசாக வாழ வேண்டும், பிறர் முன் கெத்தாக இருக்க வேண்டும், தற்பெருமை இருக்க வேண்டும். இப்படிப்பட்டது தான் மேன்மையான வாழ்க்கை என்று இந்த உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. சமாதானத்தை விரும்பாதவர்களுக்கு ஐயோ! ஆம், இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்வதும் வாழ நினைப்பதும் கூட கடினம். ஏனெனில் மனிதனுக்குள் பொல்லாத சிந்தனைகள் தன்னை எல்லோரிடத்திலும் சிறந்தவனாக காண்பித்து கொள்ள நினைக்கிறது, துணிகிறது. அதை தான் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். நற்குணம் உடையவராக இருக்க வேண்டும், நல்ல குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாத்திரம் அறிந்து உதவி செய்கிறது என்பதைப் போல அந்த நற்குணத்தை நற்குணத்திற்கே உரியவரிடம் நாம் உடையவர்களாக இருக்கும்பொழுது அங்கு நன்மை சிறக்கிறது. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்பிவியும். அப்பா, எப்படி சேற்றிலும் அழுக்கிலும் ஒரு செந்தாமரை மலர்கிறதோ, இதோ இந்த பொய்யான மோசமான கபடமும் பொய்யும் பித்தலாட்டமும் எல்லாம் நிறைந்த இந்த உலகத்தில் என்னை பெயர் சொல்லி அழைத்தீர் அல்லவா. என் தேவா, என் ஆத்மாவை தப்பிவியும் என்பதுதான். 3வது மற்றும் 4வது வசனத்தில் கபட நாவுக்கும் பலவானுடைய கூர்மையான அம்புகளும் அது இறுதியிலே நாசமடையும் என்பதும் அழியும் என்பதும் அது நிலைக்காது என்பதன் பொருளை இங்கே சொல்லி கொண்டிருக்கிறது. ஆம், தாவீது ராஜா சொன்னதைப் போலவே, அவர் தேவனிடத்தில் முறையிடுகிறதைப் போலவே, அவர் அழுகிறதைப் போலவே நாமும் ஐயோ, இந்த பொய்யான உலகத்திலே மெய்யான தேவனை நீங்களும் நானும் அறிந்தோம் என்கிற ஒரு நம்பிக்கை, அந்த திடம், உறுதி உங்களிடத்தில் இருக்குமானால் ஆத்துமாவை நரகத்திலிருந்து தப்புவிக்க வல்லவரான இயேசு பெருமான் இயேசுவினிடத்தில் நாம் கேட்கும் பொழுது நம்முடைய எல்லா இக்கட்டுகளும் எல்லா துன்பங்களும் எல்லா இன்னல்களும் நீங்கி நமக்கு சமாதானத்தையும் தெய்வீக சமாதானத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கின்றார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆம், தேவனை அறிகிறது ஞானம்தான். அதோடு கூட சில ஞானமுள்ள வார்த்தைகளை உங்களுக்காக சொல்ல இருக்கிறேன், கேளுங்கள். கடிவது மற, பிறரோடு கோபமாக பேசியதை மறந்துவிடு. கிழமைப்பட வாழ், உன் பொருளை பிறருக்கு உபயோகப்படுத்துமாறு வாழ். கீழ்மை அகற்று, இழிவு தரும் குணங்களை நீக்கிவிடு. குணமது கைவிடில் நல்ல குணங்களை விட்டு விடாது. கூடி பிரியேல், நல்லவர்களோடு நட்பு கொண்டு பிறகு பிரியாதே. கெடுப்பது ஒழி, பிறரை கெடுக்கும்படியான செயல்களை விட்டுவிடு. கேள்வி முயல், நல்லவர்களிடத்தின் உரைகளை கேட்டு முயற்சி செய். கொள்ளை விரும்பேல், பிறர் பொருட்களுக்கு ஆசைப்படாதே. நொய்யா உரையேல், இழிவான மொழிகளை பேசாதே. பெரியாரை துணைகொள்,
உன்னை விட அறிவில் சிறந்தவரை துணையாக கொள். நேர்பட ஒழுகு, நேர்மையான வழியில் நடப்பாயாக. நேர்மையான வழியில் பணத்தை ஈட்டுவாயாக. நேர்மையான முறையில் நல்ல உள்ளத்தோடு தெய்வத்தை தொழுவாயாக. ஆம், அழகான வார்த்தைகளை பார்த்தோம். கூடாத நட்பு என்பது எது? ஆமாம் என் அன்பிற்குரியவர்களே, வில் அழகாகத்தான் இருக்கிறது, பார்க்க அழகாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது எய்யப்படும் இடம், அது அந்த அம்பு ஆனது தைக்கப்படும் இடம் ஒரு உயிரை கொல்லுகிறது. அதே போலத்தான் அன்பும் அறனும் நல்ல பண்பும் நீதியும் நேர்மையும் இல்லாத ஒரு இடத்தில் தீமை இருக்கிறது. அங்கே பொய்மை இருக்கும், அங்கே ஏமாற்றுதல் இருக்கும். ஆகையினால ஏமாறுகின்ற உலகத்தில் வாழ்கிற நீயும் நானும் ஏமாறாமல் இருக்க வேண்டுமானால் நீதியை தேடு, தெய்வத்தை அறிந்து கொள். யாரென்று அறிந்து கொள், ஆத்மாவை தப்புவி. ஆகையினாலே அழகாக இருக்கும் எல்லாம் அழகல்ல, நம்மை அழித்துவிடும் காரணம் பொருளாகவும் மாறிவிடும். ஆனால் அழிவில்லாத ஒரு நித்தியத்தை தேட வேண்டுமானால் அங்கே தெய்வத்தை அறிய வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆம், ஞானம் நம்மோடு இருக்குமானால் தெய்வத்தை அறிவோம். தெய்வம் நம்மோடு இருக்குமானால் எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மை நீக்கி விலக்கி நம்மை பாதுகாத்து கொள்வார். தேவன் தாமே கேட்ட ஒவ்வொருவரோடும் குடும்பத்தோடும் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்வு சிறப்படைய பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நம்மை வழிநடத்துவாராக. உங்கள் யாவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் அருள்.